அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இது நிச்சயமா ஒரு புதுமையான ஒரு நிகழ்வு தான். திரைப்படத்துக்கு வந்து இசை வெளியீடு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இது கதை வெளியீடு. அந்த மாதிரி நம்ம டைரக்டர் வந்து கதை படிக்கிறோம் படிச்சுக்க அப்படின்னு சொல்லி கெத்தாக ரிலீஸ் பண்ண ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காரு. இது வந்து ரொம்ப இமோஷ்னலாக ஒரு ஸ்பெஷல் டே இன்னைக்கு. எனக்கு வந்து ஒரு இமோஷ்னலாக வேறு லெவல்லையும் இந்த ஈவினிங் வந்து ஒரு கனெக்ட் ஆகுது. ஏன்னா 20 வருஷம் முன்னாடி நான் இயக்குனரை சந்திச்சிருக்கேன். நான் இந்த சந்திப்பு அவருக்கு ஞாபகம் இல்லை. இதை பற்றி பேசினாலே டக்குன்னு அடுத்த டாபிக் ஓடிடுவார். 20 வருஷம் முன்னாடி அந்த பிரிவோம் சந்திப்போம் பார்த்திபன் கனவெல்லாம் வந்து ரொம்ப பரபரப்பாக இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சென்சிபிள் ஃபிலிம்ஸ், சென்சிபிள் டைரக்டர் தமிழில் இருக்கார். இப்போ இந்த மாதிரி தான் டைரக்டர் தான் நமக்கு தேவை. இந்த மாதிரி டைரக்டரோட தான் நம்ம ஒர்க் பண்ணோம். ஸோ அப்போ வந்து 20 வருஷம் முன்னாடி சினிமாவில் நடிக்கணும்னு எனக்கு தீராத ஒரு காதல் இருந்தது. எனக்கு ரொம்ப ஆசை நடிகன் ஆகணும்னு சொல்லி. ஸோ திருமணத்துக்கு முன்னாடி அந்த ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ யாரோ ஒரு காண்டாக்ட் மூலமாக இவரோட நம்பர் கிடச்சிது, இயக்குனரோட நம்பர் கிடச்சிது. இவரோட கிளாஸ்மேட் வந்து என்னோட ஃப்ரெண்டோட ஆஃபீஸில் கொலீக் அந்த மாதிரி. ஸோ ப்ரெஷர்லாம் போட்டு ஒரு சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஃபோன்லாம் பேசி. ஸோ ஒரு மறக்க முடியாத ஒரு சந்திப்பு அது. நீங்கள் இந்த சந்திப்பு கேட்டிருப்பீங்க. இசைஞானி இளையராஜா வந்து ஜெயகாந்தனை சந்தித்ததை பற்றி அவரே ரொம்ப காமெடியாக சொல்லுவார். பிரதர்ஸ் எல்லாம் போய் அந்த சினிமாவுக்காக தேனியிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ பாரதி ராஜா எல்லாரும் போய் ஜெயகாந்தன்ட்ட உட்காந்து இந்த மாதிரி நாங்கள் கம்யூனிஸ்ட் பார்ட்டிலலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு சினிமாவுக்கு உங்களை நம்பி தான் வந்திருக்கோம், கொஞ்சம் கை காட்டி விடுங்க அப்படின்னு அதை கேட்கும்போது அவர் பயங்கரமாக ஜெயகாந்தன் கோவம் வந்துருச்சான். யாரை நம்பி வந்தீர்கள்? என்னோட அனுமதி இல்லாமல் நீங்கள் எப்படி என்னை நம்பலாம்? இந்த ரேஞ்சில் திட்டி அனுப்பிச்சி விட்டாராம். ஸோ அதை இசைஞானி ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவார். எங்களோட சந்திப்பு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அது மாதிரி தான், ஒரு டிக்னிஃபைட் வெர்ஷன். போனவொடனே கேட்டார், என்ன வேலை பார்க்குறீங்க? நான் ஐடியில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அப்போ உடனே ஒரு கேள்வி, இப்போ நீங்கள் வந்து கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் டெய்லி போய் நீங்கள் ஸ்விம்மிங் பூல்லையே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் ஸ்விம்மிங்கில் பெட்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை கிரிக்கெட்டில் பெட்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸ்விம்மிங்கில் தான் பெட்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் அதை தான் செய்யணும். நீங்கள் இது பண்ணணும்னா நீங்கள் எதுவாக ஆக நினைக்கிறோமோ அது தானே செய்யணும் அப்படின்னு ஒரு 3 நிமிஷத்தில் மீட்டிங் முடிஞ்சிருச்சு. ஸோ அது முக்கியமான ஒரு பாடமாக எனக்கு அது அடிக்கடி நான் அந்த பாடத்தை நினச்சிக்குவேன். எதவாக நீங்கள் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக நீங்கள் ஆயிடணும். அது நான் யாரும் நம்மளை வந்து ஆக்கலாம் மாட்டாங்க, நம்மளே ஆயிடணும். ஸோ அந்த பட் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் லைஃப் ஒரு 15 இயர்ஸ்க்கு நான் 10 இயர்ஸ் ஒர்க் பண்ண அப்புறம் தான் வேலையெல்லாம் விட்டுட்டு ஸ்டாண்டப் சினிமாவுக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய தயக்கம், ஒரு அச்சம் இப்போ கூட இருக்குது. ஒரு ஸோ அன்சர்டன், நம்ம கையில் எதுவுமே இல்லைங்கிற மாதிரி ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் அலெக்ஸ் இன் வண்டர்லாண்டுங்கிற ப்ரோக்ராம் நான் ரிலீஸ் பண்ணி அமேசான் ப்ரைமில் வந்து முதல் வாரத்திலே வந்து கருப்பழனி அப்படின்னு அப்போ வந்து அவருக்கு நம்ம சந்தித்ததெல்லாம் நிச்சயமாக ஞாபகம் இருக்க வாய்ப்பே இல்லை. ஒரு இலக்கிய விழாவில் வந்து ஒரு முக்கியமான எழுத்தாளர்கள்லாம் இருக்காங்க, ஐ திங்க் பவானன் கூட இருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த விழாவில் வந்து வீடியோவில் அவர் வீடியோ ரிலீஸ் ஆச்சு. இந்த மாதிரி அலெக்ஸ் இன் வண்டர்லாண்டுன்னு ஒரு ப்ரோக்ராம் வந்திருக்கு அமேசான் ப்ரைமில், எல்லோரும் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதை பற்றி 2 நிமிஷம் பேசினார். ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு நிறைய ஒரு லைஃப் ஹஸ் கம் ஃபுல் சர்க்கிள் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் முக்கியமான யுகபாரதியோட நட்பெல்லாம் அதுக்கப்புறம் தான் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நட்பாக நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி தான் நாங்கள் சந்தித்தோம். ரொம்ப நான் அவரோட வீடியோ பேச்சுக்கள்லாம் உரையெல்லாம் பயங்கரமாக ஃபயராக இருக்கும். ரியல் லைஃப்பில் அவர் பயங்கரமான ஒரு ஸ்டாண்டப் கமெடியன் தான். அவர் ஃபுல்லாக நக்கலும் நையாண்டியும். இவர் வந்தாருன்னா நாங்களாம் அவுட்டு. இவர் காமத்துறையோட அப்படி தான் அவர் கனெக்ட் ஆகிட்டாருங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக நான் காமத்துறை ரொம்ப ஒரு 30 வயசில் இருப்பார்னு நினச்சேன். அவ்வளோ குசும்பு. நாவல் படிச்சிங்கன்னா நீங்கள் தெரியும் என்ன குசும்பு. அந்த தீப்பெட்டி மேட்டர்லாம் வந்து எப்படியா அப்படிலாம் எழுதுறாங்கன்ற மாதிரி ரொம்ப கூச்சமாக பயங்கரமாக இருந்தது. ஸோ இந்த நேரை சந்திக்கும் போது தான் அவர் அவ்வளோ எனர்ஜி. அண்ணன் வந்து பயங்கரமாக கருப்பழனியப்பன் இல்லை பழனியப்பன் வல்லினார் ஆகிறான். துருன்னு பறக்க அப்படியே 10 பிளாக் காஃபியை குடிச்சிட்டு அலைஞ்ச மாதிரி பரன்னு இருக்காப்ல. அவர் பேசுகிற ஃபார்மேட்டே அந்த ஸ்டாண்டப் ஃபார்மேட் தான். ஒரு ப்ரிமைஸ் பஞ்சு. அவன் எல்லாத்தையும் உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் படித்து வச்சுருக்காரு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு 100 சொல்கிறாரு. ஒரு 10 புக்கிலேருந்து அடிச்சு விடுறாரு. ஆனால் அவர் வண்டியே வந்து ஒரு நடமாடும் லைப்ரரி தான் அது. கார்லேயே அவ்வளோ புக்ஸ் இருந்து எனக்கு ஒரு 2 புக்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நம்ம எது சொன்னாலும் உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா அப்படின்னா இந்த புக்கு பிடிக்கும், நான் வீட்டில் அனுப்பிச்சி விட்றேன். ஸோ கருப்பழனி போன நட்பில் இருந்தால் வந்து நமக்கு புத்தக செலவு கிடையாது, அவரே அனுப்பிச்சி விட்டுருவாரு. ஸோ நம்ம படிக்க வேண்டியது. அண்ட் இந்த நிகழ்வு கூட அந்த மாதிரி ஒரு நோபல் ஐடியாவில் தான் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரையும் அவர் தீவிரமாக எவ்வளோ படிக்கிறாரோ அந்த துளியை கொஞ்சம் வந்து நம்மளை பாஸ் பண்ணி விட்டுருக்கணும்னு, நம்மளை அதுக்குள்ளே கொண்டு வந்துடணும்னு பார்க்குறாரு.
நம்மளை எப்படியாவது படிக்க வச்சிடணுன்ற மாதிரி. ஸோ இந்த நாவலில் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக இருந்தது. தேனி வட்டார வழக்கு, இப்போ காமத்துறை பேசும்போது தான் அந்த அந்த பயங்கரமாக அந்த கேரக்டர்ஸ்லாம் கம் அலைவ், பயங்கர சுவாரஸ்யமாக எழுதியிருக்கிறாங்க. அவரோட நடையும் பயங்கரமாக அந்த கிண்டல் தான், கேலி கிண்டல் நையாண்டி, அதுக்கு கீழே பயங்கரமான ரொம்ப அழுத்தமான ஒரு கதை தான், அழுத்தமான ஒரு கதை. இப்போ தான் சொன்னாங்க எல்லாருமே, இதுக்கு அடி நாதமாக இருக்கிறது குடி. நான் வந்து குடி அப்போ பாதி நாவலில் நான் வந்து அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், முடியல நானே டி அடிக்ஷன் சென்டர் போகணும் போல இருக்கு, விடாமல் குடிக்கிறாங்க, ஒரு 2 பேஜ் குடிக்காம இருக்கடா, கொஞ்ச நேரம் இந்த சரவணனை கொஞ்சம் வர விடுங்கன்னா இப்படி போகிறான், அப்படி வந்து குடிச்சிட்டு வந்துடுறான், இப்படி மாற்றி மாற்றி குடியாய் குடியிருந்து நீங்கள் டைட்டில் வச்சுருங்க அப்படின்னு சொன்னேன் நான். இந்த ரஜினிகாந்த் சொல்லுவார்ல, இந்த ரஜினிலாம் ஒன்றுமே இல்லைங்க, இப்போ நீங்கள் பார்க்குற ரஜினி ஒன்றுமே இல்லை, அந்த ஒரு பேட் ஹேபிட்னால திஸ் இஸ் வாட் ஐ ஆம் அப்படின்னு. இதை விட நான் பெரிய விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பேன். ஸோ தமிழ்நாட்டை ரொம்ப ரெலவெண்ட்டான ஸ்டோரின்னு நான் நினைக்கிறேன். தமிழகத்தை ரொம்ப அழித்த ஒரு கலாச்சாரம் சொல்லி தான் இந்த குடி கலாச்சாரத்தை நம்ம பார்க்குறோம். நிச்சயமாக குடி முழுகி போச்சு மாதிரி, குடியால் முழுகி குடியில் முழுகி குடியை கெடுத்து, ஸோ அதை கொண்டாடின காலங்கள்லாம் திரையில் வந்து குவார்டர் அடிச்சுட்டு குப்புறப்படுக்கிறோம் அப்படிங்கிற அந்த கொண்டாடின காலங்கள்லாம் போய் ஒரு சச் எ சேட் ஸ்டோரி. பட் எந்த வித ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்மளை அழிக்குது அந்த மாதிரி எந்த வித ஒரு இதுவும் சொல்லாமல் மேலே அந்த கொண்டாட்டம் தான், மேலே இந்த சமையல் கலைஞர்களோட வாழ்க்கை வந்து அப்படியே கொண்டாட்டமாக போயிட்டே இருக்குது. அண்ட் ஃபைனலாக அந்த சிவா சொன்ன மாதிரி அந்த சரவணனோட அந்த ஆக்ஷன் ஆட்டோலேருந்து அவன் பண்ணுறது வந்து ஒரு நம்பிக்கையோடு முடித்த மாதிரி இருந்தது. அண்ட் நிறைய அரசியல் பேசியிருக்கிறாரு அஃப்கோர்ஸ் காமத்துறை. இந்த அரசே வந்து மதுக்கடைகள் நடத்துறது வந்து ஒரு இந்த பிரச்சனையை தீவிரப்படுத்துது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை டச் பண்ணல. ஸோ இயக்குனர் என்ன இதை பற்றி படத்தில் பேசுவாரா அப்படிங்கிற இதை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இது காளி வெங்கட்டுக்கும் இது பயங்கரமான ஒரு சப்ஜெக்ட். இது மெட்ராஸ் மேட்டினி பார்த்து நான் அசந்து போயிட்டேன். என்ன நடிப்பு, என்ன சட்டெலாம் அடித்து தூக்குறாரு. இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வேறு லெவலில் ஒரு தீனி போடும். அருமையான ஒரு களம் இது. நிச்சயமாக வி ஆர் ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் ஜஸ்டின் பிரபாகர் ஸோ ஹாப்பி. இது வந்து ஒரு முக்கியமான இடம், உங்களுக்கு தெரியும். யுகபாரதி அண்ட் கருப்பழனியப்பன், வித்யாசாகர் இருந்த சேர் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் யூ டோட்டலி டிசர்வ். கண்டிப்பாக ஜஸ்டின் வந்து எக்ஸ்ட்ராடினரி மெலடிஸ்லாம் பண்ணியிருக்காரு. அண்ட் இவங்க கூட்டணியில் வந்த பாடல்கள்லாம் வந்து இன்றைக்கும் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. கனா கண்டேனடி தோழி பாப்பா, அந்த ஓப்பனிங் வந்து யுகபாரதியும் கருப்பழனியப்பனையும் வித்யாசாகரையும் தமிழர்களுக்கு கொண்டு சேர்த்த பாடல். அந்த மாதிரி நிறைய எனக்கு இந்த அற்றை திங்களும் ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி கல்ட் கிளாசிக் தான் அது. அற்றை திங்கள் வானிடம் அள்ளி செண்டோ நீரிடம், அப்புறம் என்ன சுற்றும் காற்று பூவிடம் சொக்கும் ராகம் யாழிடம் காணுகின்ற காதல் என்னிடம் தேடுகின்ற யாவும் உன்னிடம். ஸோ இந்த கருப்பழனியப்பனோட இந்த பேக்ரவுண்ட்லாம் யுகபாரதி இன்றைக்கி தான் சொல்கிறாரு. இந்த பயங்கரமாக மாஸ்டர் ரெட் பேனா வச்சுட்டு உட்காந்துருக்கிறார். ஸோ கண்டிப்பாக அந்த உழைப்புனால தான் நான் அவ்வளோ கிளாசிக்கான பார்த்திபனுக்கான ஆல்பமே வந்து ஃபென்டாஸ்டிக் ஆல்பம். அதில் கோக்கியான பக் சாங்கும் இருக்குது, கனா கண்டனடி மாதிரி ஒரு கிளாசிக்கும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய எதிர்பார்க்குறோம். நோ ப்ரெஷர்ஸ், பட் யூ வில் டூ அ பிரில்லியன்ட் ஜாப். கண்டிப்பாக யூ வில் டூ டெஃபினெட்லி டூ அ பிரில்லியன்ட் ஜாப். ஏன்னா வந்து இரவு பாடல்கள் நம்ம நைட்டு இசைஞானி பாடல்களோடு சேர்த்து உங்கள் பாட்டும் ஷான் ரோல்டன் பாட்டும் வருதுங்கிறதே ஒரு பெரிய ரெக்கக்னிஷன். அடியே அழகே, அந்த பாட்டே நீங்கள் நைட்டில் தான் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரெக்கார்ட் பண்ணும்போதே ஒரு ஷான் கத்தாதப்பா, இங்கே சவுண்ட் ப்ரூஃபிங்லாம் கிடையாது, மெதுவா அடியே அழகே போதும். இது அழகே அடியே பேசாம 100 கூறு போடாது, இன்னும் கொஞ்சம் மெதுவா காதோட வார்த்தை வந்து கத்தாத தூங்குறாங்க. தாரீர் வாயாடி பேயானி தூக்கம் தூக்கி போற அடியே அழகே. ஸோ அப்படிப்பட்ட ஜஸ்டின் பிரபாகர் பிரில்லியன்ட் சாய்ஸ். அண்ணனுக்கு நன்றி. இஸ் ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு த ஆல்பம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் படம் ரொம்ப ஆவலாக இருக்கேன். காளி வெங்கட்டோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இந்த கதையும் படிச்சுட்டு இந்த படம் பார்க்குறது வந்து ரொம்ப டெஃபினெட்லி ரொம்ப க்யூரியஸாக, நிறைய ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு. ஸோ காளி அஃப்கோர்ஸ் இஸ் டெஃபினெட்லி அ ரெஃபரன்ஸ் நிறைய சீன்ஸில். ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் நன்றி.